இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்த புதுமையினுடைய தொடர் நிகழ்வுகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த வியக்கத்தக்க புதுமையினால் 2 விளைவுகள் ஏற்படுகின்றன. 1, பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். 2, சிலர் இயேசுவை குறித்து பரிசேயரிடம் முறையிடுகின்றனர். இவ்வாறாக இயேசுவுக்கு ஆதரவு அலைகளும் எதிர்ப்பு அலைகளும் ஒரு சேர வீசுகின்றன. இயேசுவை நோக்கி வலுப்பெறுகின்ற இந்த ஆதரவு அலைகளை எதிர்கொள்வதற்காக 71 உறுப்பினர்களை கொண்ட தலைமைச் சங்கம் கூடுகையில், நிலைமை கட்டுக்குள் வராவிட்டால் 2 எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சங்கத்தினர் நினைவூட்டப்படுகின்றனர். 1, எல்லோரும் இயேசுவை பின்தொடர்வர். 2, இதை உற்று நோக்குகின்ற ரோமியர்கள் நம் மீது படையெடுத்து நம் இனத்தையும் நம் வழிபாட்டு தலத்தையும் அழித்து விடுவார்கள் என்பதே. இந்த சூழலுக்கு தலைமை குரு அளிக்க இருக்கின்ற பதிலை நாம் உற்று நோக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் தலைமை குரு நாட்டின் நலனுக்காக கடவுளினுடைய வழிகாட்டுதலை வேண்டி மன்றாடுகின்ற பொழுது கடவுள் தலைமை குரு வழியாக பேசுகிறார் என்கின்ற ஒரு பொதுவான புரிதல் எல்லா யூதர்களிடையேயும் பரவலாக இருந்தது. சூழல் இவ்வாறு இருக்க, அவ்வாண்டு தலைமை குருவாய் இருந்த கயபா இனம் முழுவதும் அழிவதை விட ஒரு மனிதர் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கூறுகின்றார். அசாதாரண அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அவர் அளித்த பதிலிலே அவரையும் அறியாமல் ஓர் இறைவாக்கினர் போல ஒரு இறையியல் விவிலிய உண்மையை நமக்கு கடத்துகின்றார். அதாவது, ஆதாமின் பொருட்டு பாவத்திற்கு அடிமைகளாக பாவத்தின் பிடியில் இருந்த நம்மை மீட்க, பாதாளத்தின் பிடியில் இருந்த நம்மை மீட்க கிறிஸ்து ஒருவரே நம் சார்பாக, நம் பாவ கழுவாயாக அவரே தம் இன்னுயிரை நமக்காக சிலுவையில் ஈந்தார் என்பதே அந்த மறை உண்மை. இதைத்தான் நாம் பாஸ்கா புகழுரையிலே ஓ ஓ ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது என்று அறிக்கையிடுகின்றோம். இதையே திருத்தூதர் பேதுருவும் தம்முடைய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே சிலுவையின் மீது தம் உடலிலே நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழவே இவ்வாறு செய்தார் என்று பதிவிட்டிருக்கின்றார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாளை புனித வாரத்தினுடைய திருவழிபாட்டுக்குள்ளே நுழைய இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பது, உனக்காக என்னை தந்தேன், எனக்காக என்ன தந்தாய் என்கின்ற இந்த ஒரு கேள்விதான். இந்த நியாயமான கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? சிந்திப்போம்.